இப்போ ஒரு 2 டேஸாக கட் ஹெல்த்துக்காக மார்னிங் எழுந்த உடனே ஒரு மேஜிக்கல் ட்ரிங்க் குடிச்சிட்டு இருக்கேன். பிஃபோர் மேரேஜ் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஆஃப்டர் மேரேஜ் அதை அப்படியே விட்டுட்டேன். மறுபடியும் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இதில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ட்ரிங்கை ரெடி பண்ணிட்டு வெளியே போய் உட்காந்துட்டேன். இன்றைக்கி செம்ம பனி, குளிர் தாங்கவே முடியல. எனக்கெல்லாம் 6 மணிக்கே தூக்கம் தெளிஞ்சிருச்சு. வழக்கமாக 8 மணி வரைக்கெல்லாம் கூட தூங்குற ஆள் நான் 6 மணிக்கே எந்திரிச்சிட்டேன். அதனால் நல்லா சூடாக போட்டு போய் வெயில் நல்லா சுள்ளுன்னு அடிக்கிற இடமா பார்த்து உட்காந்துட்டேன். அப்புறம் நம்ம குட்டி வாண்டை எந்திரிச்சு வந்துட்டாங்க. இன்னைக்கு நம்ம சண்டைக்கோழிக்கு வந்து பர்த்டே விஷ் பண்ணுறதுக்காக நான் போனா. அவங்க இப்போ தான் தூங்கி எந்திரிச்சதுனால ரொம்ப டயர்டாக இருந்தாங்க. ரொம்ப ஒரு மாதிரி சோம்பலாக இருந்தாங்க. எல்லாரும் காலையில் அரை தூக்கத்தில் எழுப்பிட்டு ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லியிருப்பாங்களாட்டுருக்கு. பிள்ளை டென்ஷன் ஆயிருச்சு போவோம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட், இன்னைக்கு எனக்கு பர்த்டே. இன்னைக்கு அண்ணா, அண்ணி, அப்பா, அம்மா, தம்பி எல்லாருமே வெளியில் கிளம்பிடுவாங்க. இன்றைக்கி நம்ம பர்த்டே கேலும் நான் மட்டும்தான் இருக்க போகிறோம். அதனால் மார்னிங்கே ஃப்ரெஷ்அப் ஆக்கி விட்டு நைட்டு தான் எந்த செலிப்ரேஷனாக இருந்தாலும் இப்போ எதுவுமே இல்லை. சும்மா குளிக்க வச்சு மேக்கப் மட்டும் போட்டு விட்டேன். வீட்டுக்கு போகிற ட்ரெஸ்ஸே ஒன்று போட்டு விட்டு அப்புறம் தம்பி கொண்டு போய் ஸ்கூலில் விட்டு வந்துடலாம். அப்பா அம்மா வெளியில் கிளம்பிட்டாங்க, யாருமே இல்லை. நான் தான் கொண்டு போய் விட்டு வரணும். அதனால் நாங்கள் 2 பேருமே கிளம்பிட்டோம். போய் அவனை விட்டுட்டு அவனுக்கு டாடா பை சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து பர்த்டே கேள்கிட்ட உனக்கு என்னடா வேணும், என்ன செஞ்சு தரட்டும், இன்னைக்கு ஸ்பெஷலாக ஏதாவது செஞ்சு தரேன்னு கேட்டேன். இப்படி ஒரு சிக்கனமான பிள்ளையை எங்கேயும் நம்ம பார்த்துருக்கவே முடியாது. எனக்கு வந்து இந்த பால்வாடியில் கொடுக்குற அந்த சத்து மாவு உருண்டை பிடிச்சி கொடுன்னு சொல்லி கேட்டுச்சு. என்னடா பிள்ளை இதை கேட்டுருச்சு அப்படின்னு எனக்கே ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடுச்சு. சரி கேட்டாலேன்னு சொல்லிட்டு ஹாட் வாட்டர் வச்சு அந்த உருண்டை பிடிச்சி கொடுத்தேன். அது ஒரு 2 உருண்டை சாப்பிட்டா, அவ்வளோதான். அதோட சரி, சாப்பாடு எதுவுமே சாப்பிடல. அப்புறம் நமக்கு பசி எடுத்துருச்சு, சாப்பிடலான்னு சாப்பாடு போட்டால் இன்னைக்கு ஸ்பெஷல் வந்து வெஜ் பிரியாணி அண்ணா தான் செஞ்சுருந்தா. அதை நானும் பாப்பாவும் சூப்பராக சாப்பிட்டாச்சு. இதுக்கு மேலே ஒர்க் இருக்கு எனக்கு, நான் அதை பார்க்கணும். பாப்பா வந்து டிவி பார்த்துட்டு இருக்க போறா.